அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய தோழர்களே, காபாவினுடைய மூலையில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, நாம் எல்லாம் எங்கிருந்து தவாஃபை ஆரம்பிப்போமோ அந்த மூலையில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத், அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லயபஅஸன்னஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி லஹு ஐனானி யுப்சிரு பிஹிமா வ லிசானுன் யன்திகு பிஹி யஷ்ஹது அலா மன் இஸ்தலமஹு பிஹக்கின். அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் நாளைய கியாமத்து நாளையிலே அதை எழுப்புவான். லஹு ஐனானி யுப்சிரு பிஹிமா, அதற்கு 2 கண்கள் இருக்கும், அந்த கண்கள் மூலமாக அது பார்க்கும். அதற்கு நாவு இருக்கும், அந்த நாவின் மூலமாக அது பேசும். யாரெல்லாம் அதனை முத்தமிட்டார்களோ அவர்களுக்காக அது அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜருல் அஸ்வதிற்கு எத்தகைய சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எனவே நாமும் அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. அதே போல முத்தமிடுவதற்கு பக்கத்திலே இருந்து தொட்டு முத்தமிடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் நாம் தொட்டு முத்தமிட வேண்டும். மிகுந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்ற பட்சத்தில் அடியார்களுக்கு தீங்குகள் தராமல் ஒருவரை ஒருவர் முண்டியடித்து கொண்டு நெருக்கி மிகுந்த சிரமங்கள் இல்லாமல் தூரத்தில் இருந்தவாறு கையை இஷாரா செய்து முத்தமிடுவதற்கும் அனுமதி இருக்கிறது. அவர்களுக்காகவும் அது நாளை மறுமையிலே சாட்சி சொல்லும் என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தாலா நல்ல முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய, யாரும் யாருக்கும் இடைஞ்சல்கள் தராமல் ஹஜ்ஜை நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.